எதுவுமில்லை. இந்த அகிலத்தை ஆள்பவரே, உம்மாலாகாதது எதுவுமில்லை. ஒரு தாவீதை எடுத்துக்கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். தாவீதுக்கு வந்த மேன்மை, who did make him a great man in history? தாவீதை ஒரு சிறந்த உயர்ந்த மேன்மையான மனிதனாய் மாற்றினது யார்? ஸ்தோத்திரம். அதுக்கு நீங்க நாம தான் விடையை கண்டுபிடிக்கணும். யாரு தாவீதை மேன்மைப்படுத்தினது? ஃபர்ஸ்ட் எடுத்துக்கொண்ட அவருடைய பேரண்ட்ஸ். இரண்டாவது சாமுவேல் தீர்க்கதரிசி. இஸ்ரவேல் மக்கள், அவனுடைய கையில் இருந்த வீரம் அல்லது ஸ்வாட் பட்டயம். ஐந்தாவது காட். இதை யாரை டிக் பண்ணுவீங்க? எதனால? நம்ம விசுவாசியா இருக்கிறதுனால சொல்லலாம். அவனுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட், பேரண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ். தீர்க்கதரிசியாகிய சாமுவேல் தாவீது மேல் பிரிய வைத்து, சாமுவேல் தாவீதை தீர்க்கதரிசியாக்கி ராஜாபாக்கினாரா? ஏன்னா அவர் பெரிய நியாயாதிபதியா இருக்கிறார். அவர் ஒரு ஆளை கை கட்டியாட்டினா அவர் தான் நெக்ஸ்ட் கிங். அப்படிப்பட்ட ஒரு பிரபலமான நிலையில் தீர்க்கதரிசியாகிய சாமுவேல் இருக்க நியாயாதிபதி அவர் தான் இப்போ இருக்கக்கூடிய ஜனாதிபதிக்கு சமம். அவர் நினைத்தால் யாரையும் செய்யலாம். இந்த தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணது யாரு? சாமுவேல். சாமுவேல் தன் விருப்பப்படி செய்த சாமுவேலா? இல்லை, சாமுவேலும் கிடையாது, அவனுடைய அப்பா பேரண்ட்ஸும் கிடையாது. ஸ்தோத்திரம். பொது ஜனங்களும் கிடையாது. பொது ஜனங்கள்லாம் வந்து அவனை ராஜாவாக்கினாலும் பொது ஜனங்களை செய்யவில்லை. தேவன் தான் அதை செய்தார். தேவன் தான் அவருக்கு அந்த மேன்மை கொடுத்தார் என்பதற்கு 2 வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். ஒரு வசனம் வாசிங்க. 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிங்க. 1 சாமுவேல் 13:14. குமாரனாகிய யோனத்தானும் அவர்களோட கூட இருக்கிற ஜனங்களும் பென்யமீன் நாட்டில் உள்ள கிபியாவில் இருந்து விட்டார். ஒரு இருதயத்துக்கேற்ற ஒரு மனுஷனை கண்டுபிடித்து 13:14 வாசிக்கிறோம். இப்போது உம்முடைய ராஜ்ய நிலை நிற்காது. கர்த்தர் தம்முடைய இருதயத்துக்கேற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாயிருக்க கட்டளையிட்டார். தேடி கட்டளையிட்டார். இங்கே சவுலை பார்த்து தீர்க்கதரிசி சொல்லுகிறார், உம்முடைய ராஜ்யம் நிலை நிற்காது. கர்த்தர் தம்முடைய இருதயத்துக்கேற்ற ஒரு மனுஷனை தேடி தமக்கு தேடி அவரை தம்முடைய ஜனத்தின் மேல் தலைவனாய் இருக்க என்ன செய்தார்? கட்டளையிட்டார். ஆடுகளுக்கு பின்னால் சென்று கொண்டிருந்த என்னை தாவீது சொல்லும் போது 2 சாமுவேலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் இங்கே தீர்க்கதரிசி சொல்லுகிறார். 7:8 கடைசி பகுதியை பார்க்கும் போது, ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை நான் ஆட்டு மந்தை விட்டு எடுத்து நீ போன எவ்விடத்தில் உன்னோடு இருந்து உன் சத்துருக்கள் எல்லாம் உனக்கு முன்பா நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களுடைய நாமத்துக்கொத்த பெரிய நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன். நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு ஒரு இடத்தை ஏற்படுத்தி என்று சொல்வதை பார்க்கிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த இடத்துல பார்க்கும்போது God himself made him a ruler of Israel. அவனை எந்த தகுதியின் அடிப்படையில் கர்த்தர் செய்தார்? ஆடுகளுக்கு பின்னால சென்று கொண்டிருந்தான். நாம தாவீது ராஜாவுடைய அந்த ராஜரீக வாழ்க்கையைத்தான் பார்க்கிறோம். ஆனா அவனுடைய இளமை பிராயம், ஃபேமிலி பேக்ரவுண்ட் ஒன்றும் நமக்கு அதிகம் தெரியாது. சில வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் அவனுடைய குடும்பத்திலே ஃபேமிலி பின்னணியத்தில் ரொம்ப கஷ்டத்தில் அவர் வாழ்ந்தவர் தான். இவயத்தில் பார்க்கும்போது என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை, இந்த வார்த்தையை தாவீது சொல்ல வேண்டும் என்றால் அவர் குடும்பத்திலே அவருடைய பெற்றோர்களால் அவர் ஸ்தோத்திரம் சற்று வருத்தத்துக்கு ஏதுவான நிலையில் நடத்தப்பட்டிருக்கலாம். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும்
கைவிட்ட நிலை உண்டு. பெற்றோர்களாலும் அவன் கைவிடப்பட்ட சூழ்நிலையை இளமையில் அனுபவித்திருந்திருக்கிறான். 27ஆம் சங்கீதத்திலே 10ஆம் வசனத்திலே சொல்லுகிறார். சங்கீதம் 31:12 நான் செத்த மனிதர்களைப் போல எல்லாராலும் என்ன செய்யப்பட்டேன்? மறக்கப்பட்டேன். உடைந்த பாத்திரத்தை போல் ஆனேன். இதெல்லாம் அவருடைய இருதயத்தின் வியாகுலத்தின் வார்த்தைகள். உடைந்த பாத்திரத்தை போல ஆனேன், செத்த மனுஷனை போல எல்லாராலும் மறக்கப்பட்டேன். இளமை பிராயத்தை நீங்கள் பார்க்கும்போது இன்னொரு சங்கீதத்தில் சொல்லுகிறார். சங்கீதம் 88:15 வாசிங்க. 88:15 சிறு வயது முதல் நான் சிறுமைப்பட்டவனும். பாருங்க, சிறு வயது முதல் நான் சிறுமைப்பட்டவனும் மாண்டு போகிறவனுமாயிருக்கிறேன். நான் நினைக்கிறேன், சிறு வயது முதல் I am afflicted and ready to die from my youth, close to death என்று சொல்லும் போது இதை 2 விதத்தில் எடுத்துக்கொள்ளலாம். இளமையிலே ஆடு பாய்க்கும் போது சில மரணத்துக்கு எதுவான சூழ்நிலை அவருக்கு சம்பவித்தது. மாண்டு போகிறவனுமாய் இருந்தேன் என்று சொல்லும் போது குடும்ப சூழ்நிலையிலே இந்த சகோதரர்களாலும் அல்லது குடும்ப சூழ்நிலையில் வந்த நெருக்கத்திலே ரொம்ப துன்பப்பட்டேன் என்று சொல்லுகிறார். இன்னொரு சங்கீதத்தில் சொல்லுகிறார், நான் சிறுமையும் எளிமையுமானவன். I am needy and poor. சிறுமையும் கர்த்தரோ என் பேரில். அப்ப இந்த வசனங்கள் எல்லாம் கூட்டி இணைத்து பார்க்கும்போது when we look at these verses of David, we can understand that he was going under the difficulty condition during his young stage. இளமை பிராயத்தில் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை வழியாகத்தான் அவர் கடந்து சென்றிருக்கிறார். அப்படிப்பட்ட இந்த தாவீதை ஒரு ஃபேமஸ் ஸ்பீக்கராக ஒரு மேன்மைப்படுத்தினது யார்? அவருடைய அப்பாவும் அல்ல, தீர்க்கதரிசியாய் சாமுவேலும் அல்ல. அவன் தன் கையில் இருந்த பட்டயத்தினால் அவனுக்கு மேன்மை உண்டாக்கவில்லை. சிலர் அநேகரை கொண்டவர்கள் கொன்று ராஜாக்களானார்கள். அப்படியெல்லாம் வரல. தேவனே அவனுக்கு மேன்மையும் புகழ்ச்சியும் உண்டாக்கி அவனை மேன்மைப்படுத்தினார். அல்லேலூயா. தெரியும், ஜோசப், who did make Joseph a great man in history? சரித்திரத்திலேயே ஜோசப்பை உயர்ந்த நிலைக்கு உருவாக்கினது அவன் லிவிங் வித் ஹிஸ் ஃபேமிலி அல்லது அதல்ல, கர்த்தரே அவனுக்கு கொடுத்த மேன்மை. ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்துகிறவர். அவர் மெய்யான ஒளி. அவரிடத்தில் பட்சபாதம் இல்லை. உலகத்தில் வந்த எந்த மனிதன், நீங்க இப்ப உலகத்தில் இருக்கிறீங்க, பரலோகத்திலே உங்களை மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்லி இருந்தால் அது வேற அனுபவம். உலகத்தில் வந்த எந்த மனிதரை, every man who come into this world, உலகத்தில் இருக்கையில் உங்களை கனப்படுத்தாமல் பரலோகத்தில் கொண்டு போய் உங்களை கனப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லவில்லை. அது அங்க போன அவர் அது தனி உலகம். உலகத்தில் அநேகர் தோன்றி மறைந்து விட்டார்கள். பட் நீங்களும் நானும் இன்றைக்கு இந்த பூமியில் இருக்கிறோம். உலகத்தில் வந்திருக்கின்ற, உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற, உலகத்தில் ஜீவித்துக் கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் பிரகாசிக்க பண்ணுகிறவர். அன்பின் கர்த்தாவே, இந்த நாளுக்காக துதிக்கிறோம். இந்த கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தைகள் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக, இந்த வாரத்தின் நாட்கள் ஆசீர்வாதமாக இருப்பதாக, ஆண்டவருடைய கிருபை யாவரோடு இருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே.